ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ கெயில் இந்தியா லிமிடெட் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான 2026 ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், கெயில் இந்தியா லிமிடெட் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் 2026 கேட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷனை வச்சு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது மகாராஷ்டிரா பேஸ்டு ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் சொல்றாங்க. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிட்டு கிளியரா இந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் முழுக்க பிஇ படித்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட்டா இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் பீரியட் இருக்கு. ஓகேங்களா? ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி அதுக்கான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெயினாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன், எத்தனை பர்சன்ட் சொல்லி கேட்கலாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் நேம் என்னென்ன போஸ்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து 70, நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 70 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு 4 கேட்டகரியா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் இன் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? கெமிக்கல்ல எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பே ஸ்கேல் 60,000 to 1,80,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சியை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வேகன்சி 70. ஓகேவா? இந்த கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் வந்து 70 வேகன்சி வந்திருக்கு. பே ஸ்கேல் வந்து 60,000 to 1,80,000. ஸோ இதுல அன்ரிசர்வ்க்கு 8 வந்திருக்கு. இடபிள்யூஎஸ் வந்து 1, ஓபிசி நான் கிரீமி லேயர் 4, எஸ்சி 1, எஸ்டி 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் 21. ஸோ அன்ரிசர்வ் 9. ஓகேவா? அந்த இடபிள்யூஎஸ் 2, ஓபிசி நான் கிரீமி லேயர் 6, எஸ்சி 3, எஸ்டி 1 அப்படின்னு சொல்லி டோட்டல் 21 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா 4 போஸ்டிங்குமே பே ஸ்கேல் வந்து காமன் தான். ஓகேங்களா? 60,000 to 1,80,000. ஸோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் நம்பர் ஆஃப் வேகன்சி 16 வந்திருக்கு. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 16 போஸ்டிங் இருக்கு. டோட்டலாக உங்களுக்கு 70 போஸ்டிங் வந்திருக்கு. அன்ரிசர்வ் 32, இடபிள்யூஎஸ் 5, ஓபிசி நான் கிரீமி லேயர் 18, எஸ்சி 12, எஸ்டி 3 அப்படின்னு சொல்லி டோட்டலாக 70 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதோட பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸும் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல், அப்புறம் கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் பாலிமர் சயின்ஸ், கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி வித் மினிமம் 65% மார்க். ஸோ எல்லா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்லுமே என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் 65% மார்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா அதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட். மினிமம் 65% இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு நம்ம குவாலிஃபைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 65% வந்து மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா ரிலேட்டட் ஸ்ட்ரீம்ஸ் என்னன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் வித் 65% மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் சேம் தான். அதே 65 மார்க் வந்து மினிமம் இருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல், மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து குவாலிஃபைடு ஸ்ட்ரீம்ஸா வந்து நமக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பர் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கணும் 26 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்போ 26 + 5 வரும். ஓபிசி நான் கிரீமி லேயரை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், 26 + 3 29 வரும். பிடபிள்யூபிடி பிலாங்கிங்ஸ் வித் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் வந்து 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர்ல பிடபிள்யூடியில் வந்து 13 இயர்ஸும், இது எஸ்சி எஸ்டியில் 15 இயர்ஸும் சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளியரா அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும்
இந்த 4 கேட்டகரி போஸ்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து என்ன கிளியராக கொடுத்துருக்காங்க. 60,000 to 1,80,000 வந்து பே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெயில் ரெக்ரூட்மெண்ட்ல கிளியராக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மிக முக்கியமானது என்னன்னா கேட் ஸ்கோர். 2026 நடந்த இந்த கேட் ஸ்கோர் தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேட் ஸ்கோரை வச்சு தான் அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் மினிமம் என்ட்ரி குவாலிஃபிகேஷனா இருக்கும். நம்ம இதுல நம்ம குவாலிஃபைட் ஆகிற பட்சத்தில் தான் நமக்கு நெக்ஸ்ட் குரூப் டிஸ்கஷனும் இன்டர்வியூ இருக்கும். ஸோ கேட் ஸ்கோர் 2026 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து ரிலேட்டட் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லி கேட் 2026க்கான அந்த பேப்பரை வந்து கொடுத்துருக்காங்க. கெமிக்கல், எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் கெமிக்கல்ல வந்து கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸை கிளியரா கொடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு என்ன, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கலுக்கு என்ன, மெக்கானிக்கல் சொல்லிட்டு ரிலேட்டட் ஸ்ட்ரீம்ஸும் அந்த ஸ்கோர் பேப்பர்ஸும் ஓகே கேட்டோட அந்த பேப்பர்ஸும் கிளியரா என்னன்னு சொல்லிட்டு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிக மிக முக்கியமானது. கேட் ஸ்கோரை வச்சு தான் இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட் முக்கியமா இருக்கு. ஸோ இதை கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஜாப்ல என்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஓகேவா. ஸோ என்ன அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா February 20th ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 18th March 2026 ஓகேவா. ஸோ ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், கேட்டோட மார்க்கு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன டைரக்டா குரூப் டிஸ்கஷனும் இன்டர்வியூ நடக்கும். அப்போ நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் கேண்டிடேட் ஓகேங்களா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரீம் கெமிக்கலு, மெக்கானிக்கலு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மற்றும் எலக்ட்ரிக்கல் இந்த 4 டிபார்ட்மெண்டல் ரிலேட்டடான ஸ்ட்ரீம்ஸுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு 70 போஸ்டிங் வேகன்சி வந்து கெயில் இந்தியா லிமிடெட் வந்து கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா பேஸ்டு கம்பெனி. ஸோ இதில் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ரெடியா இருங்க. நான் இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம போடுறோம், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.